ஹலோ யூடியூப் வியூவர்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழைத்தண்டு சூப். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. வாழைத்தண்டு சூப்புக்கு தேவையான பொருட்கள்: நறுக்கிய வாழைத்தண்டு 100 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, மிளகுத்தூள், கொத்தமல்லி, தேவையான அளவு எண்ணெய். நம்ம அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை எடுத்து வச்சுப்போம். குக்கரை வச்சுருக்கேன். இப்போது ஆயில் எடுப்பா. இந்த சூப்புக்கெலாம் வந்து சும்மா தவுளுண்டு தான் ஆயில் போடணும், ரொம்ப போடக்கூடாது. ஏங்கம்மா அது எப்படி? அதாவது நம்ம ஆயிலே போடாமல் தான் சூப்பு பண்ணணும். இது நீங்கள் டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காக ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் காயிட்டோம். காஞ்ச உடனே தண்ணியை நல்லா வடித்து அதில் வாழைத்தண்டை போடணும். போட்டு நல்லா கலரணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 100 கிராமுக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். 100 கிராம்னா அந்த வாழைத்தண்டு 100 கிராம், ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு பசங்கள்லாம் குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வதக்கலாம் கூடாது. பச்சையாக வெறும் வாழைத்தண்டை குக்கரில் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுக்கணும். சரிங்கம்மா. ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுருக்கேன். இப்போ இந்த சூப்பில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குன்றாங்க. என்னென்ன இருக்குங்க? சூப் வந்து இது வந்து கல் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. கல் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம், அது இல்லாமல் கொழுப்பு சத்து ரொம்ப உணவுக்கு இந்த வாழைத்தண்டு சூப்பு ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுப்பேன். ஒரு 2 கப் அளவு தண்ணி. அது எப்படிமா எவ்வளோ பேருக்கு அப்படின்ற அளவில்? இது வந்து 2 பேர், இந்த சூப் வந்து 2 பேர் சாப்பிடலாம். நம்ம குக்கரை மூடி வெயிட் போட்டுருவோம். ப்ரெஷர் கொஞ்சம் மேலே வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வெயிட்டை போடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு 2 ஸ்பூன் விட்டு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் தண்ணியை விட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். இந்த அளவு எல்லாமே 2 பேர் குடிக்கிறது மட்டும். ஆமாம், 2 பேருக்கு அந்த அளவுக்கு நம்ம எல்லா பொருளையும் வந்து சேர்த்துக்க வேண்டியதுதான். இதை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து ப்ரெஷர் வந்துச்சு, நம்ம வெயிட் போடுவோம். இது நம்ம எத்தனை சவுண்ட் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணணும்? சும்மா ஒரு 2 சவுண்ட் வந்தாலே போதும். அந்த உள்ள இருக்க இது வந்து வேகிற வரைக்கும் சீக்கிரம் வெந்துடும். வாழைத்தண்டு ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டோம். வதக்கின தொட்டு அது வெந்து தான் இருக்கும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால வெயிட் போட்டிருக்கோம். 2 சவுண்ட் வந்தோடனே நம்ம இன்னும் ஒரு சவுண்ட் வரணுமா? இன்னும் ஒரு சவுண்ட்.
எப்படி நம்ம வேக வச்சு தான் பண்ணணும், அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அப்படியெல்லாம் பண்ணால் வயிற்றுக்கு சேராமல் போயிடும். குக்கர்ல இருந்து சவுண்ட் வரும்போதே நல்லா வாசனையா இருக்கு. இப்போ 2 சவுண்ட் வந்துருச்சு. நம்ம இதை இறக்கி கீழே வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம அந்த குக்கர் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி இதில் போட்டு கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் ஊற்றிடுவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்குங்கம்மா போடுறோம்? கொஞ்சம் திக்காக வர்றதுக்காக இதை போடுறோம். நம்ம இதில் ஒன்றும் ஒரு மருத்துவ குணமோ இல்லை வேறு எதுவும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. சின்ன பசங்களாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் குடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க, கொஞ்சம் திக்காக இருந்தால் கொஞ்சம் திக்காக ஊற்றிட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப திக்காச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இந்த வாழைத்தண்டு சூப்பு வந்து சிலருக்கு இப்படி முழுசாக சாப்பிட பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிக்காது. இதை வந்து நம்ம வேக வச்சோடனே அரைச்சி திருப்பியும் கடாயில் போட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு இது வாயில் தட்டினோடனே கீழே தான் துப்புவாங்க. நம்ம ஹோட்டலுக்கு போனால் அதில் வந்து சில கெமிக்கல் எல்லாம் சேர்ப்பாங்க, அதெல்லாம் வந்து சாப்பிட. இது வீட்டில் 10 நிமிஷம் டைம் இது பண்ணிங்கன்னா 10 நிமிஷத்தில் சூப்பரான சூப்பு ரெடி ஆகிடும். இதில் வந்து இப்போ பெப்பர் தூள், இதுக்கு வந்து நல்லா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி. இது கொஞ்சம் காரம் சின்ன பசங்களுக்கு கொடுத்தா கம்மியா, பெரியவங்க வேணா திருப்பி அதில் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் ஏற்கனவே வந்து கார்ன்ஃப்ளவர் மாவுக்கும் சேர்த்து தான் உப்பு போட்டிருக்கேன். வந்து கொஞ்சம் திக்காச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எவ்வளோ திக்காகுதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கலாம். சும்மா கொதி வரும்போது நம்ம கொத்தமல்லியை போட்டு இறக்கிட வேண்டியது தான். இவ்வளோ ஈஸிங்கம்மா அந்த டிஷ்ஷு. இந்த அளவுக்கு திக்காக வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணியாகவும் வச்சுக்கலாம். ஆனால் இப்படி இருந்தால் நல்லா குடிக்கிறதுக்கு. இப்போ வந்து நல்லா சூப்பு ரெடி ஆயிடுச்சுமா, கொதிச்சிருச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்கம்மா. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி போடுறோம். இது வந்து ஃபினிஷிங் டச் மாதிரிங்களா அந்த கொத்தமல்லி, இல்லை ஏதாவது? ஃபினிஷிங் தான். ஓகே, முடிஞ்சிச்சு. சூப்பு ரெடி ஆயிடுச்சு. வாழைத்தண்டு சூப்பு ரெடி. இதில் வந்து இந்த கார்ன் வந்து பொரிச்சு வச்சிட்டோம்னா அதை சும்மா அப்படி மேலே போட்டு நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம். இதில் விரும்பி சாப்பிட்றதே இந்த பொரிச்ச கார்னை தான். பார்க்கும்போதே எனக்கு நாக்கில் எச்சு விடுதுமா. நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க அதை. பாருப்பா. இன்னைக்கு நாங்கள் செஞ்ச டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க வீட்டில் இந்த டிஷ் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் கீழே போடுங்க. நன்றி, வணக்கம்.